ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் ஒரு சிறந்த பெண் பேச்சாளர் அப்படின்னு சொன்னாலே நம்ம காளியம்மாள் அக்கா தான் வந்து எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த கட்சியில் இருக்க எல்லா பெண்ணுங்களையும் விட ஒரு பெண் வேட்பாளராக, துணிச்சலான பேச்சாளராக வந்து காளியம்மாள் வந்து அறியப்பட்டாங்க. சீமானுக்கு அடுத்தபடியாக வந்து மேடைகளில் ஏறி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீமானவே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க கட்சியில். சீமானியர்னால் வந்து எந்த அளவுக்கு கைத்தட்டு வருதோ அதை விட பயங்கரமான கைத்தட்டல்லாம் வந்து காளியம்மாள் வந்து மேடைக்கு ஏறி நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு முழக்கம் போட்டாங்க அப்படின்னாலே அப்படியே கடலில் கொந்தளிக்கிற மாதிரி கைத்தட்டெல்லாம் கொந்தளிக்கும். அப்போவே வந்து சீமானவர்கள் வந்து கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆஹா, நமக்கு மேலே வளர்ந்துட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு, எப்பட்றா இதுக்கு மேலே நம்ம விட்டு வச்சோம்னா நம்மளை ஓவர்டேக் பண்ணி இந்த கட்சியை இவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து இருந்தவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் பேசின ஆடியோ வந்து லீக் ஆகிடுச்சு. லீக் பண்ணிட்டாங்க, அதுதான் வந்து உண்மை. அவர் வந்து என்ன மைண்ட் செட்டில் பேசினாரோ என்னமோ தெரில. நம்ம கட்சியில் வந்து ஒரு சில பிசுரெல்லாம் இருக்குது, அந்த பிசுரெல்லாம் தட்டி விட்டோம்னா கட்சி பிரச்சனை இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, காளியம்மாள் ஒரு பிசுறு, அவன் ஒரு பிசுறு, இவன் ஒரு பிசுறுன்னு சொல்லிட்டு 1-2 பேர்த்த வந்து பிசுறுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆடியோ லீக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, காளியம்மாள் அவர்கள் வந்து கட்சியில் வந்து சரியான உடன்பாடு இல்லாமல் இருந்தாங்க. கட்சி மீட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் எங்கள் தலைவருக்கும் வந்து சின்ன சின்ன முரண்பாடெலாம் இருக்கும் தான். அதுக்காக நான் கட்சியை விட்டு வெளியே வந்துடுவேனா, அது ஏதோ தலைவர் அவர்கள் வந்து கோவத்தில் பேசியிருப்பார், எங்கள் அண்ணன் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சில கட்சிகள்லாம் வந்து கொளுத்தி போட ஆரம்பித்தாங்க. நாம் தமிழர்லேருந்து காளியம்மாள் விலகிட்டாங்க, அவ்வளோதான் கட்சியை விட்டு வந்துட்டாங்க, அவங்க இனிமேல் கட்சியில் பயணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து காளியம்மாள் அவர்கள் டோட்டலாக வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து அவாய்ட் பண்ணாங்க. கட்சியை விட்டு விலகிறதா வந்து அறிக்கையும் விட்டுட்டாங்க. கட்சியை விட்டு விலகியும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சீமான்கிட்டையும் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி வந்த காளியம்மாள் அவர்கள்ட்டையும் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. நீங்கள் கட்சியை விட்டு விலக என்ன காரணம்? சீமான் பேசின ஆடியோ தான் காரணமா? இல்லை கட்சியில் வந்து உங்களை மதிக்கலையா? கட்சியில் வந்து உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் வந்து கட்சியை விட்டு விலகி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி காளியம்மாள் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல பேர் பல காரணத்துக்காக வெளியே போயிருக்காங்க. சீமான் அவர்களுக்கு வந்து கட்சி நடத்துறது சரியில்லை, அவர் வந்து எங்களெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாரு, கடைசி வரைக்கும் நாங்கள் போஸ்டரே ஒட்டணும்னு நினச்சிட்டு இருந்தார், வேறு யாருக்கும் தொகுதியில் வந்து வேட்பாளராக அறிவிக்கிறாரு, வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அவர் இது பண்ண மாட்டேங்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரணங்கள்லாம் காட்டி வெளியில் வந்தவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. அந்த வகையில் வந்து காளியம்மாள் அவர்களும் வெளியே வந்தாங்க. ஒரு சில கட்சி நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க, எப்படியா இருந்தாலும் மீண்டும் காளியம்மாள் வந்து எங்கள் கட்சியிலே வந்து இணைஞ்சிருவாங்க, சண்டை போட்டு போகிறவங்களாம் அப்படியே போயிட போகிறது கிடையாது, எப்படியா இருந்தாலும் வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சீமான் அவர்களும் அதை தான் நம்பிக்கிட்டு இருந்தார். மற்ற கட்சி நிர்வாகிகள் எல்லாமே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வர டைமிங்கில் காளியம்மாள் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதிமுகவோட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதிமுகவில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பும் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. எங்கேயோ ஒரு தொகுதியில் கண்டிப்பாக வந்து வேட்பாளராக அவங்க நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மீனவர்களுக்காக குரல் கொடுத்துட்ருந்தாங்க, விவசாயிகளுக்காக குரல் கொடுத்துட்ருந்தாங்க. மீனவர் தொகுதியில் கண்டிப்பாக வந்து காளியம்மாள் நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஏன்னா அதிமுகவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க. இப்போ வந்து கூட்டணிக்கு வந்து சில கட்சிகள் வந்து சேர்ந்துருக்கு, அவங்களுக்கும் வந்து கொடுக்கணும். இவங்க சீமான்கிட்டேருந்து வந்தாங்க, நாம் தமிழர்லேருந்து வந்தாங்க, சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு கட்சியில் முக்கியமான பொறுப்பு கொடுத்து கண்டிப்பாக ஏதோ ஒரு தொகுதியில் இவங்களை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம், இவங்களுக்கு எந்த மாதிரி பொறுப்பில் தராங்க, எந்த தொகுதியில் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க நாம் தமிழர் கட்சியில் மாநில மகளிர் பாசறை தலைவியாக இருந்தாங்க அப்படிங்கிறதும் வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் என்னென்ன மாற்றமெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்க போகுதுன்னு தெரியல. எலெக்ஷன் டேட் நெருங்க. ஓகே மக்களே, காளியம்மாள் அக்காவோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் காளியம்மாள் அக்கா வந்து ஏடிஎம்கேல போய் ஜாயின் பண்ணது எப்படி பார்க்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. டாடா பபாய், see you.